ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல பெண் ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. நம்மளுடைய சேனல்ல டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் அரசு உதவி பெறும் பள்ளியில பெண் ஆசிரியரா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். விண்ணப்பித்தாவே வேலை உறுதி. ஒரு சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அது வச்சிருந்தீங்களா உங்களுக்கு வேலை உறுதி. ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் என்னங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் 2026க்காக எடுக்கிறாங்க. அது இளங்கலை பட்டதாரியா இருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் பெஸ்ட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இளங்கலை படிச்சீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்தாங்க. பணியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணி. ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளி என்பது தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் அறிவியல் பாடம் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி பிரிவினர்ல பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும். அதாவது பெண் ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு 39,600 சம்பளம். டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி. நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சியோ படிச்சிருப்பீங்க. அந்த டிகிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருப்பீங்க. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும். ப்ளஸ் டிசி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எது படிச்சிங்களோ அது கொடுத்துருக்கோம் வைக்கணும். ரெசியூம் வித் ஃபோட்டோ. ரெசியூமில் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் டேட்டே பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். சாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம், மறந்துடாதீங்க. இதர சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது போர்ட்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா ஓகே. இதர சான்றிதழ் வைக்கணுங்கிற கம்பல்சரி கிடையாது, இருந்தால் வைங்கன்னு விட்டுருங்க. டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பேப்பர் ஒன்றா பேப்பர் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணியிருந்தா போதும். விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் பொறுத்த வரைக்கும் 20/2/2026ங்க. முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர் மகாஜன ஹையர் செகண்டரி ஸ்கூலு, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் 641301. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20/2/2026 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இனி ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் கொட்டி கிடக்குது. எல்லாமே நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாதுங்க. அரசு உதவி பெறும் பள்ளி பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பல ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சமூக நலத்துறையில இருக்கு. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.